காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே என்று சொல்லி சிவபெருமானுடைய அருளாசியான கன்னிராசியில் பிறந்த அன்பு உறவுகளே, நீங்க எவ்வித குறையும் இல்லாமல், எவ்வித தடையும் இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் நீண்ட ஆயுளோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று சிவபெருமானிடத்திலே நான் வணங்கி பிரார்த்தனை செய்கிறேன். கன்னிராசியில் பிறந்த என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். கன்னிராசியில் பிறந்த அன்பு உறவுகளுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்லலான்னு வந்திருக்கேன். அன்பு உறவுகளே, கொஞ்சம் பொறுமையா பாருங்க. இன்னும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கு, சிக்கல் இருக்கு, வாழ்க்கையிலையும் சரி, பணத்திலையும் சரி, உடல்லையும் சரி. ஆனா அதுக்கு ஒரு தீர்வு வந்திருக்கே, கொஞ்சம் கேட்கலாம் இல்லையா? இப்ப கன்னிராசி அப்படின்னா புதனுடைய ராசி. நல்ல புத்திசாலியான ராசி தான் நீங்க. மற்றவங்களுக்கெல்லாம் ஐடியா கொடுக்கக்கூடியதுல வல்லமை, முதன்மை ராசி. ஆனா உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் வரும்போது நமக்கு யாராவது ஒரு நல்லது சொல்ல மாட்டாங்களா? ஒரு நல்ல வழி சொல்ல மாட்டாங்களா? ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா? அப்படின்னும் ஏங்கக்கூடிய மனசு உங்களுக்கு. நம்ம எல்லோருமே உண்மையாத்தானே அன்பு வைக்கிறோம், எல்லோரும் வேணும் தானே நம்ம அரவணைக்கிறோம். ஆனா நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? எல்லோரும் ஏமாத்துறாங்களே, நடிக்கிறாங்களா? நம்ம எப்படி இவங்க கிட்ட நம்ம உண்மையா வாழ்றது அப்படின்னு பல பக்கத்துல யோசனை. இப்ப கன்னிராசிக்கு 7ல வேற சனி இருக்கா. இந்த சனி கண்டக சனியாக இருக்கு. அதனால நமக்கு இந்த ஜூலை மாசம் 27 நமக்கு சனி பகவான் கொஞ்சம் வக்ரமா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது மனசுக்கு ஒரு ஆறுதல். இது டிசம்பர் மாசம் வரைக்கும் நமக்கு நீடிக்கும். அதாவது ஒரு பகையாளி, பெரும் பகையாளி, அவன் கையில் 1000 ஆயுதங்களுடன் நம்மளை தாக்க வர்றான். இன்னைக்கு அவ்வளவுதான்டா, முடிஞ்சிரா அப்படின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கும் போது எல்லாத்தையும் ஓரமா போட்டு நம்மகிட்ட உறவு கொண்டாடுறான். உனக்கு என்ன செய்யணும், உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு, நான் செஞ்சு வைக்கிறேன். என்னடா இது, இவ்வளவு நாளா என்னென்ன பிரச்சனையை கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்துட்டேன், இப்ப பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லிட்டு வர்றியே, என்ன விஷயம்? யோசிப்போம் இல்லையா? இதுதான் வக்ர புத்தி, இதுதான் வக்ர சனி. இப்ப சனி பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருப்பதால் கெடுபலன்கள் நடந்து கொண்டிருக்க உங்களுக்கு. அப்படின்னா உங்களுக்கு மன கஷ்டம் இருக்கு, பிரச்சனை இருக்கு, யுத்தம் இருக்கு. அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய வல்லமே அவரே செய்ய போறாரு. இந்த வக்ர புத்திக்காரனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் தெரியுமா? இந்த விஷயத்தை செய்யடான்னு சொன்னா அந்த விஷயத்தை செய்ய மாட்டான். எப்படி? இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணியை கொடுத்து அயன் பண்ணுன்னு சொல்லுவோம். அவன் அயன் பண்ண மாட்டான், அக்கா பிரிச்சு பிச்சு அதை நாசம் பண்ணி வச்சிருவான். இந்த கொண்டு போய் குப்பையில போடுறான்னா அந்த பொருளை, அதை கொண்டு போய் வீட்டுல வச்சு பாதுகாப்பான். இதான் வக்ர புத்திக்காரன் சொல்லுவாங்க இல்லையா? வக்ர புத்திக்காரன்டா இவன் அப்படின்னு. எதை சொல்றோமோ அதை செய்ய மாட்டான், எதை சொல்ல மாட்டோமோ அதை செய்வான். அதனால பெரும்பாலும் நான் ஜாதகம் பார்க்கும்போது இந்த வக்ரம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சொல்லுவாங்க, என் மகன் இப்படி பண்றாங்க, சேட்டை பண்றான், பிரச்சனை பண்றான், சொல்றதே கேட்க மாட்டேங்கிறான். அவனுக்கு எதுவுமே சொல்லாதீங்கன்னு சொல்லுவேன் நான். வேலைக்கு போகாதீங்கன்னு வேலைக்கு போயிடுவான். இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே இருக்கான், அவன் தப்பு செய்ய மாட்டான். அதுக்கு வழிமுறையெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப கிரகம் வக்ரமா இருக்கு இல்லையா? அப்ப ஒரு நல்ல செய்தி தானே உங்களுக்கு. ஏன்னா இந்த 7ஆம் பாவங்கிறது முதல் திருமண வாழ்க்கை, கலத்திரஸ்தான், குருவுடைய வீடு, பணம். இந்த கலத்திரஸ்தானம், பணம், குடும்பம், உறவுகள், இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் கண்டிப்பா இந்த கன்னிராசியில ரொம்ப பேருக்கு உண்டு. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முதல்ல தீரும். திருமண தடை இருக்கா, நிவர்த்தி ஆகும். இது ஒரு அற்புதமான காலகட்டம். திருமணமாகி யுத்த பிரச்சனை ரொம்ப பேருக்கு இருக்கு. ஏன்னா சனி வந்தவொன்னு ஆரம்பிச்சிருச்சு. இதுல அவசரப்பட்டவங்க ரொம்ப பேரு பிரிவை சந்திச்சிட்டாங்க.
அவசரப்படாம பொறுமையா நிதானமா இருக்கிறவங்க கண்டிப்பா அவங்களுடைய ஒற்றுமை இந்த காலத்தில் நடக்கும். அவங்க சேர்ந்து வாழ்ந்துருவாங்க. ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் நம்ம நிதானமா இருந்தா தான் ஜெயிக்க முடியும். சரி, பகவான் தான் நமக்கு நல்லது செய்ய வந்துட்டாரு, அப்புறம் எதுக்கு நம்ம யோசிக்கணும்? இனிமே கண்ணீரெல்லாம் தொலைச்சிட்டு சரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, என்ன செய்யலாம், பகவான்கிட்டே போக வேண்டியதா. சனிக்கிழமை சனி பகவான்கிட்ட போங்க. ஏன்னா நவக்கிரகத்தில் சனி பகவான் இருப்பார். நல்ல ஒரு பெரிய அகல் வாங்கி எள்ளு எண்ணெய் ஊத்தி நல்லா திரியிட்டு விளக்கேத்துங்க. சனி பகவானுக்கு அந்த சங்கு பூ இருக்கும் நீல கலர்ல, கேளுங்க, பூக்காரன் ரெடி பண்ணி வைப்பாங்க. இல்லையா நல்ல வாசனையான மலர், அது ஒரு தேங்காய் பழம் வாங்கி உடைச்சு எள்ளு சாதம் நீங்களே செய்யலாம். இல்லைன்னா இங்க கோயில சில கோயில நம்ம கொண்டு போறது நைவேத்தியம் கொடுக்க மாட்டாங்க, மடப்பள்ளியில் அவங்களே செய்வாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்தா அங்கேயே கொடுத்து எள்ளு சாதம் செய்ய சொல்லும். அந்த எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ணிட்டு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுக்கும். எங்க கோயில்ல நடந்த ஒரு நிகழ்வுங்க. நம்ம பேர் என்னன்னா, ஐயோ சனி பகவான் பிரசாதமா, வேணாம், பயப்படாதீங்க, அவர் தாங்க ஆயுளுக்கு முதன்மை கிரகம், ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் அவர் தான். அவரை புடிச்சுக்கிட்டா தான் ஆயுள் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். எங்க கோயில் அப்படிதான் எள்ளு சாதம் பிரசாதம் பண்ணிட்டு நான் எல்லாரும் கொடுத்துட்டு வரேன். ஒருத்தவங்க வாங்குறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி வாயோ எனக்கு வேணாங்க சனி பகவான் பிரசாதம் சொன்னாங்க. ஆனா கண்ணுக்கு நடந்த விஷயங்க. அது ஒரு மாசம் அவங்க ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க. இதுக்கு அதுக்கு நான் சம்மந்தப்படுத்தல. ஆனா அவங்க சொன்னது திருப்பி, ஐயா இந்த மாதிரி அவங்களே பிரசாதம் பண்ணி கொண்டு வந்துட்டு ஒரு மாசம் இந்த மாதிரி நாங்க இந்த மாதிரி வேணாம்னு சொல்லிட்டு அலட்சியப்படுத்திட்டு போயிட்டோம். ஆனா ரொம்ப அவஸ்தப்பட்டோம், ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதான்னு எங்களுக்கு மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதனால நாங்களே பிரசாதம் வச்சு நாங்களும் சாப்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு. அதனால பகவானுடைய எந்த நவக்கிரகத்துல பூஜை செஞ்சாலும் எல்லாம் கிரகம் தாங்க, அது நம்மளோட தானே இருக்கு. உங்க ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் இருப்பார், 9 கிரகங்களும் இருக்கும், 10வது கிரகம் ஆண்டின்னு ஒண்ணு இருக்கும். இந்த 9 கிரகத்தையுமே நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப கிரகத்துக்கிட்ட போனா பூஜை பண்ணா அர்ச்சனை வாங்கக்கூடாது, பூ வாங்கக்கூடாது, திருநீர் வாங்கக்கூடாது, அப்படிலாம் கிடையாது. அந்த நவக்கிரகத்துடைய பிரசாதம் தான் முக்கியம். என்ன வாங்கிட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம பயன்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். தூக்கி ஓரமாலாம் போட்டுறக்கூடாது. அதே போல இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம். நமக்கு ஜூலை 7ஆம் தேதியே திங்கட்கிழமையே நமக்கு வக்ரகதி ஆயிட்டாரு. இது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். இந்த காலகட்டத்துல ஒரு முக்கியமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க இருக்கு. மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. தொழில் ரீதியாக நிரந்தர வருமானம், இப்ப ரொம்ப பேரு இந்த வேலையை விட்டு நின்றலாமா அப்படிங்கிற ஒரு யோசனை இருக்கும் எல்லோருக்குமே. அவசரப்பட்டுறாதீங்க. இல்ல செஞ்சுட்டு இருக்கோம், தொழில் செஞ்சுட்டு இருக்கோம், ஒன்றும் லாபம் இல்லை, கடன் வாங்கியாச்சு, பேசாம வேலைக்கு போகலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கடன் வாங்கி வெளிநாட்டுக்கு போகலாமா, இப்படிலாம் யோசிக்கக்கூடிய தன்மை உண்டு. இப்ப வெளிநாட்டுக்கு நீங்க போறீங்க, குடும்பம் குட்டியெல்லாம் பிரிச்சுட்டு போய் இருக்கணும். இருக்கிற இடத்துலயே நம்ம சந்தோஷமா பிள்ளைங்களோட கொஞ்சி குலவைக்கிட்டு எவ்வளவு பேர் சந்தோஷத்தை இழந்துகிட்டு இருக்காங்க தெரியுமா? வறுமை கஷ்டம். பிறந்த குழந்தை வயிற்றுல இருக்கும் போதே போயிடுறோம், வெளிநாட்டுக்கு போயிடும். அவங்க எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்குமே, என் குழந்தைய நான் கொஞ்சம் முடியல, பார்க்க முடியல, எல்லா தந்தைகளும் தூக்கி விளையாடுறாங்க, என்னால அதை செய்ய முடியல, ஏன்னா எனக்கு பிரச்சனை அதிகம், கடன் பிரச்சனை அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். நான் எனக்கு இப்ப சொல்லும் போது கூட எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு நண்பர் எனக்கு ஃபோன் பண்ணி, ஐயா குழந்தை பிறந்திருக்கு, பார்க்க முடியலையா, வீடியோ காலில் பார்த்தேன், அங்கே சிரிச்சேன், ஆனா போனை கட் பண்ணிட்டு அழுதுட்டேயா, அவ்வளவு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா எப்படி இருக்குங்க ஒரு தந்தைக்கு இந்த குழந்தை பிறந்து பார்க்குற சந்தோஷம் இருக்கு இல்லையா, நேரா அது கிடைக்கிற பாக்கியம் எத்தனை பேருக்கு. இந்த மாதிரி வறுமையிலையும் கஷ்டத்திலையும் பிரச்சனையிலையும் போய் கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அவங்களுடைய சூழல் அப்படி இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம போறோமா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, திருமணத்துக்கு அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் இருக்கிற இடத்துல இருந்து நம்ம என்னமாவது கஷ்டப்பட்டு முன்னேறதுக்கு வழியை பார்க்கலாம். சூழல் அப்படி இருக்கு, நிலைமை அப்படி இருக்கு. ஏன் இந்த கஷ்டம்? ஏன்னா அதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு, அதை சொன்ன அன்பு உறவுகளே. சரி, இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சாச்சு, நல்லது நடக்கும், நல்லது மட்டும் நடக்கும், நம்பிக்கையோட இருங்க. நானும் வேண்டி சிவபெருமான் பிரார்த்தனை பண்ணியிருக்கேன். ஏன்னா அன்பர்கள் ரொம்ப உறவுகள் இந்த கன்னிராசியில தான் நமக்கு ரொம்ப பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அன்பு உறவுகளை, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்படியே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது விஷயங்களை பத்தி நீங்க கேட்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் நான் கண்டிப்பா அதுக்கான பதிவு கொடுக்குறேன். அன்பு உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஈஸ்வரன் சீதாராம ஜோதிடர். என் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.